இல்ல இது நீதிமன்றத்துல இருக்கு அப்படிங்கறதுனால அவர் அமைதியா இருக்கிறாரா? இல்லங்க, சட்டப்படி நம்ம தாராளமா என்ன முடிவெடுப்போம் அவர்கள் அப்படின்னு. நாங்க அப்பீலுக்கு போயிருக்கோம். ரசிகர்களுக்கு சொல்ற மெசேஜ் மாதிரி கூட, அமைதியா இருங்க, படம் நிச்சயமா வெளியே வரும், எனக்கு நீதியின் மேல நம்பிக்கை இருக்கு. ஒரு ட்வீட் எதுவுமே பேச மாட்டல. உங்களுடைய மௌனத்துடைய நோக்கம் என்னதான் திருப்பி கேட்பேன் நான். நீங்க யாரு, உங்க நோக்கம் என்ன? சரி, இதுல பிஜேபி பின்னணியில் இருக்குன்னு சாதாரண அரசியல் புரிஞ்சவங்க கூட பேசுறோம்ல. சென்சாரை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம்னு அடுத்து சிபிஐக்குள்ள வருவோம். இந்த சம்பவங்கள் எல்லாம் மனசுல வச்சு விஜயை நெருக்குதோ பிஜேபி அப்படின்லாம் பேசிட்டு இருக்கிறோமே, அதை பிரதிபலிக்கிற மாதிரியா கூட ஒரு அரசியல் ரீதியான பார்வை பார்த்து கூட சரி இது அப்படி கூட கொஞ்சம் போட்டு வைப்போம். அவ்வளவு அரசியல் ஞானியாவெல்லாம் இன்னும் விஜய் மாறல. ஆனால் குறைஞ்சபட்ச அரசியல் அறிவுள்ள எவர் ஒருவர் நேரம் கருத்து சொல்லியிருப்பாங்க. அப்ப நீங்க மௌனமா இருக்கீங்கன்னா உங்களை இயக்குவது பிஜேபி தானா, இல்ல பிஜேபி நீங்க பயப்படுறீங்களா, இல்ல தைரியமா துணிச்சலா வெளியில வந்த பிறகு ஏதாவது உள்ள நடந்து இப்படி ஆயிருக்கீங்களா? ஒய் பிரிவு பாதுகாப்பு உங்களுக்கு எப்படி கேட்ட உடனே கிடைச்சிச்சுன்னு கேட்ட கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் விஜய் பதில் சொல்லல. அப்ப பிஜேபி நெருக்குதலுக்கு ஒரு அடிமணிஞ்சிட்டாரா, இல்ல பிஜேபி என்னுடைய கொள்கை எதிரி என்று விஜய் சொன்னது நடிப்பு தானா அப்படிங்கிற கேள்வி ஓங்கி ஒலிக்கிறது, ஓங்கி ஒலிக்கணும்.